Hey guys, கதம் இதுவே ஆரம்பம். என்னடா அது ஒரு இருட்டா இருக்கு, மூஞ்சி மட்டும் அப்படியே ஒளி பிரகாசத்தோட தெரியுதுன்னு பாக்குறீங்களா? Yes, now the time is 4:40 AM. ஸோ நான் தூங்கவே இல்லை. அப்படியே எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ள 5 o'clock அலாரம் வச்சேன். இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ்ல அலாரம் அடிக்க போகுது. அதனால சீக்கிரம் எழுந்துட்டேன் நானே. தூங்கவே இல்லை. அப்படியே ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ சென்னை டிராவல் மோட் ஆன் vlog தான் இது. ஸோ சென்னை போயிட்டு என்னெல்லாம் மறப்போம், யாரெல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டினியூஸா அந்த vlog பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கம் டிராவல் வித் மீ. நான் போயிட்டு குளிக்க போறேன். பாய். எஸ், இதெல்லாம் தான் லக்கேஜஸ். ஹே காய்ஸ், கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து 5:50 AM. ஓகே, பார்க்குறீங்களா? எஸ், ஓகே. நான் விஷயம் தான் கிளம்பிட்டேன். ஸோ அண்ட் வந்தோடனே நம்ம எல்லாரும் கிளம்ப வேண்டியதா சென்னைக்கு. போயிட்டு இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஹே காய்ஸ், மார்னிங் காஃபி. 6 மணி கிளம்பணும்னு சொல்லி நான் கிளம்பி ரெடி ஆகி அருண் பாபு தான் லேட்டுன்னு பார்த்தா எங்கள் அம்மா அதுக்கு மேலே லேட்டு. அவங்க இன்னும் குளிக்கவே இல்லை நாங்கள் வரும்போது, கீழே வரும்போது. ஸோ எல்லா லக்கேஜும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதனால நான் எப்பவுமே மேலூர்கிட்ட ஒரு ஸ்டாப்பிங்கில் தான் நம்ம டீ குடிப்போம். பேர் மறந்து போச்சே, கருப்பட்டி காஃபி. ஸோ அந்த கடையில் தான் குடிப்போம். வீட்டிலே குடிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியே ஆகணும். ஐம் ஸோ ஹங்க்ரி ஆல்சோ. 1 meal a டேனால கொஞ்சம் ஹங்க்ரி. ஸோ இப்போ டைம் 6 ஆகுது. எத்தனை மணி கிளம்ப போகிறோன்னு தெரியல. நீயே கிளம்பி வந்துட்டு எங்கள் அம்மா எனக்கு குளிக்கவே இல்லை. காஃபி எடுத்துக்கோ. என்ன டீ பண்றீங்க? டெய்லி காலையில பண்ற வேலை. மார்னிங் சன்ரைஸ். ஓகே காய்ஸ், டைம் இஸ் 6:30. இப்பதான் கிளம்புறோம். அண்ட் கிளம்ப போறோம். பார்த்தீங்களா, வந்துட்டு இருக்காங்க. ஆல்வேஸ் லேட். ஃபங்க்ஷனாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். I don't want a nation of thinkers. I want nation of workers. இதை ஓப்பனாக அவனுடைய கமெண்ட்ஸில் இருக்கு. ஏறக்குறைய சொன்ன வார்த்தை இது. இது ரொம்ப உண்மை இல்லாட்டி கூட முழு பொய் கிடையாது. அவன் வந்து ஜென்ரல் எஜுகேஷன் போர்டுன்னு, அதாவது இதுதான் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரான். அங்கே கொண்டு வந்தது இங்கே வரைக்கும் வந்துச்சு. எஜுகேஷன்ங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு மாறும். இப்போ நம்ம அந்த ஒரு படம் இந்த ரீசெண்டாக வேலைக்காரன தெரியல ஹீரோன்னு நினைக்கிறேன். அது படம் ஓகேவான படம் தான். அந்த கான்செப்ட் இருக்கும். இப்போ மீனை போய் பிடிச்சி ரோட்ல ஓடுனா அது எப்படி ஓடும்? அதே மாதிரி இப்போ ரோட்ல உள்ள நாயக்குட்டியை பிடிச்சி நீ வேகமா தண்ணியை நீந்தி போகணும் எப்படி இருக்கு? அப்படிங்கிறப்ப எஜுகேஷன் வந்து ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்கணும். அவங்க ஸ்ட்ரென்த்ல இருக்கணும். ஃபுல்லாமே லேக் பண்ணுது. அதை ஓரளவு கொஞ்சம் யோசிச்சு பண்ண நாடுகள் வந்து நல்லா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சவுத் கொரியா, ஜப்பான். அதெல்லாம் ஓரளவு நம்ம கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வரோம். தமிழ்நாடு வச்சுனா ஓகே தான். பட் ஆனாலும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்க தான் அந்த டயத்துக்கு தூங்கணுங்கிற மேட்டரை கொண்டு வந்தது. காலைல அந்த 7 மணிக்கு நீங்க வேலைக்கு போகணுமே. இப்போ நீங்க உட்காந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அவன் தான் காலையில இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்களை கொண்டு வந்ததும் அவங்க தான். இந்த கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டு ஒரு பாலில் கூப்பிட்டு அப்படி அழகா அந்த விளம்பரம் போட்டு வீட்டில் உள்ளவங்கலாம் பார்த்தாங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கோம்னு. ஆக மோசமான ஃபுட்டு. காலையிலேயே உங்களை சுகர் ரசிச்சு அப்படியே பரபரப்பா இருக்கு, வேலைக்கு போய் பண்ணி கீழ்த்துருவோன்னு. பட் இவென்ச்சுவலி மத்தியானம் கிராஷ் ஆயிரும். அந்த நேரத்துல ஒரு சாப்பாடு, அதுக்கு தான் 3 வேளை வந்து சாப்பாடு. 50-60 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அவ்வளவுதான் லைஃப்ல இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. ஒரு கான்செப்ட் அது இப்ப தெரியுது, தெரிஞ்சிக்க வேண்டியதான். ரோட்ல பாட்டுருக்கு. மீனுக்காரங்கம்மா அது அதுக்கு காவல் இங்கேயா போக மாட்டேங்குது.
வராங்க மைக்கு அதுக்காக பாத்து சொல்லு. பாவம் நடுவுல தான் உட்காந்து போனார். ஐயா கொஞ்சம் பாத்துக்கீங்க, நடுவுல நிக்குது பாவம். பாவம் அடிபட்டுற போது. இளநீ மீல். இளநீ மீல், coconut, tender coconut water. Next closest thing to mother's milk. எலக்ட்ரோலைட். Electrolyte rich. இது என்ன இடம்? இது வந்து செங்கல்பட்டு டோல்கேட். ஸோ இன்னைக்கும் நாங்கள் 1 மீல் ஆஃப் த டே தான் ஃபாலோ பண்ண போகிறோம் சென்னை போனாலும். ஸோ ஃபர்ஸ்ட் டெட்டர் கோகோனட் வாட்டர் குடிக்கிறோம், முன்னாடி ஒரு காஃபி குடித்தோம். டைரெக்டாக மத்தியானம் ஒரு மீல் நினைக்கிறேன். நைட்டு திருப்பியும் நம்ம ஏதாவது ப்ரோட்டீன் பார் ஆர் சுண்டல், ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ் அந்த மாதிரி அப்படின்னு இப்போ சொல்கிறோம். பார்ப்போம். ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். வெயிட்டர் பிரச்சனை இல்லை. இது தண்ணியாயா? ரொம்ப கரெக்டாக விட்டுறாரு பாரு. இதை வந்து தண்ணி கண்ட்ரோல் பண்ணு. டெக்னிக்கலா கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு கொஞ்சம் பெட்டர் போய் ஏசி ஆக்கா ஏர் கூலர் கார்ல வந்து போய் ஹீட்டான இடத்துல பண்ணுவாங்க. ஈவன் டிரான்ஸ்ஃபார்மர் கூட பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப கூலா இருந்தா வெளியே வந்து ஃபேன் அடிச்சுட்டு இருப்பான். எல்லாம் பார்க்க லூஸ் தனமா இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேன் அடிக்கிறீங்க. பட் அந்த சுத்தி உள்ள ஏரை வந்து மூவ் பண்ணா ஒரு கொஞ்சம் குறையும். அவ்வளவுதான். சாப்பிட்டு பார்த்தா எத்தனை என்ன குடிச்சா? நான் ஒரு ரோட்ல 6 குடிச்சாடா? நான் குடிக்கல. 6 மொத்தம் கொடுத்தாரு. நான் வந்து ஆமா நான் வந்து 2.5 குடிச்சிருப்பேன். 2.5 குடிச்சேன். இவ ஒரு 1.5, நீங்க 1.5. இது இப்படிதான் நம்ம காலையில வந்து டிராவல் எல்லாம் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் இப்படிதான் நம்ம சாப்பிட்டுக்கணும். சும்மா போது காலையிலேயே போய் பொங்கலை சாப்பிட்றேன், கீ பொங்கல் சாப்பிட்றேன், பெரிய பிராண்டு தின்னதான் கரெக்ட். நீங்க எல்லாம் நிப்பாட்டுறனால நீங்க நான் பொங்கலை பத்தி பேசிட்டு இருக்கேன். வடக்கறியா தின்னி அதுவும் சாப்பிடக்கூடாதுதான். லைட்டரா ஃபீல் பண்றேன். நம்ம வேலைகளுக்கு அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சாப்பிடாம அதனால இருக்கணும். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றாலே நீ தான் அப்படியே மன்சூ அப்படி இப்படி இந்த வெஜிடபிள் பேஸ்டு இந்த இது சொல்றது பிரேக்ஃபாஸ்ட்ல உனக்கு தான் ரொம்ப ஆர்வம் அதிகம். அதாவது நல்ல மார்க்கெட் பண்ணிருக்காங்க. எனக்கு வடகறி மாதிரி உனக்குன்னு இருக்கு. இப்போ எல்லாருமே அதை தாண்டி வர்றது பெரிய விஷயம் தான். ஆமா ஓகே பார்த்து வந்துட்டு இருக்கு. பார்த்து பார்க்க மாட்டீங்க. ஓகே சலூன் போயிட்டு வந்துடுறேன். சலூன் போயிட்டு நான் வந்து போயிட்டு வரேன். எனக்கு ஃபோன் பண்ணுங்க. போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருப்பா.
ரீச் ஆக போறோம். ஹாய் சொல்லு. காயெல்லாம் இங்கே பழக்கம் மாட்டேன் டேஸ்ட்லாம் வச்சுட்டாங்க. கொரோனா தெரியல ஒரு 4 கடை அது அப்படியே கட்டன் கட்டன் சொல்லு. கட்டன் கட்டன் அப்படி சொல்றோம். வெரி குட். கட்டன் பேசு. இங்கிட்ட சவுண்டே வர மாட்டேங்குது. கத்தி பேசு. ஓகேயா? சரி வா. அகல்யா ஒழுங்கா சொல்லு. இதை கட்டம் கட்டம் இதுவே ஆரம்பம். வெரி குட். அது இது வேற நாடு, இது பீட்டாக்கா. அது இப்படி கேட்கவா? கட்டம் கட்டம் இதுவே ஆரம்பம். நைட் தூங்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும். அப்படி கிளம்பி வந்துட்டேன். இப்பவும் தூங்கல. அப்படியே உட்காந்துட்டு சும்மா அப்படி ஐ மாஸ்கை போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து 12:10 PM ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ சாப்பிட போவோம். இப்போ வந்து டீ அண்ட் காக்ரா சாப்பிட்டேன். விதவுட் சுகர் ஆப்வியஸ்லி டீ. ஸோ இங்கே வந்து நான் மாமி வீட்டில் இருக்கேன் இப்போது. ஸோ இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தோம். ஸோ அது முடிச்ச உடனே இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போவோம். அங்கே போய்ட்டு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் போதையில் தூங்குகிறேன். ஓகே காய்ஸ், இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே வந்த வேலையெல்லாம் முடிந்து விட்டது. ஸோ நம்ம இப்போ மாமி வீட்டிலேருந்து we're going to hotel or restaurant to eat. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு பார்க்க stay tuned. நான் வந்து ஒரு ஷூ போட்டு வந்தேன். வரும்போது அது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது. அதனால பேட்டா மேடம், how may I help you? தேங்க்யூ. ஸோ இப்போ நான் பேட்டா வந்திருக்கேன். இங்கே வந்து யாருடைய பேட்டா? செருப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு காலில் வந்து ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக சாக்ஸ்ல நடந்து சாக்ஸ்லாம் ஃபுல்லாக டர்ட்டி ஆயிடுச்சு. அதனால சாக்ஸ் புதுசு வாங்கணும் சொல்லு. சாக்ஸ் வேணாம், செருப்பு மட்டும் வாங்க. சாக்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய மாடல் இருக்கு பாருங்கப்பா. இந்த வா போலாம். சீக்கிரம் வாங்க, எதுவாக இருந்தாலும் டக்குன்னு. அது காருக்குள்ள உட்கார்ந்த மனுஷன். நம்ம ஜாலியாக ஏசியில் இருந்துட்டு இருக்கோம். பார்த்து தான் வாங்கணும். அந்த ஃப்ரூட்ஸ் வாங்க பாரு, அதே வாங்க. இருக்கான்னு பாரு. இது கிடையாதுடா. இந்த இருக்கு பாரு. தானே இது இந்த மாடல் மாதிரி மாடல் இருக்கும். இந்த கிரீன் கலர் தான் பார்த்தேன். அது கேளு. அது வேண்டாம் எனக்கு. இங்க நிறைய மாடல்ஸ் நிறைய இருக்கு. என்னென்னமோ பாரு 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 பாரு. இந்த இது பாட்டில் கிரீன். பாட்டில் கிரீன் இது வாங்கி நல்லா இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு நான் ஃப்ளோட்ஸ் பிடிக்கல, எனக்கு கிராக்ஸ் தான் பிடிக்கும். ஐயோ இப்போ சூப்பரா நல்லா இருக்கு. ரோஸ் போ. இது எப்படி இருக்கு?
எப்போ பார்த்தாலும் இப்போ ஃபார்முலா நாங்கள் எது ஸ்போர்ட்டி தான் நாங்கள் எல்லாம் போட்டு தான் நீங்க பழைய காலத்து ஆளு இது எல்லாமே இருக்கு. கிரே கலர் நியூட்ரல். இது எல்லாமே தண்ணி போகுது இல்லாத அது இதை வேற ஒன்றும் இல்லை வாங்குறத பற்றி இது எல்லாம் ஒரு காசு தான் அது வாங்கிட்டோம். இல்லடா அது எனக்கு கிராஸ் அதெல்லாம் ஃபீல் கிடைக்கல எனக்கு. அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. சரி போட்டு பாரு. வேற பார்த்து ஷூ நல்லா இருக்கு இந்த மாதிரி. சீ போ தாத்தா டேஸ்ட். ஏய் அதெல்லாம் டியூரபிள் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ ஏன் போட்டு அதெல்லாம் போ. நான் லேடிஸ் ஷூ கால் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கேளு. என்ன கொஞ்சம் போடு. ஓ இப்போ சாக்ஸ் வைக்கணுமா? ஸ்லைடர்ஸ் மாதிரியே வாங்கலாம் போல. இது நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் இது பூச்சிக்கிற மாதிரி இருக்கு கால். ஏற்கனவே உனக்கு முதுகு பூச்சி இது வேற. எனக்கு முதுகு போச்சா? என் முதுகு நல்லா இருக்கு. முதுகு வலி எப்படா சொன்னேன்? ஐயோ அது அந்த சேர்ல படுக்க முடியல. அதனால பண்ணிடணும். 2 ஆப்ஷன் உண்டு. அது கூட நல்லா இருக்கா? ஸ்டைலா இருக்கு. ஒரு நானுக்கு ஒரு கீழே போட்டு பாரு. போட்டு பாருமா. வாங்கி கம்ஃபர்டபுள் தான் இல்ல. இல்லையா இருக்காது. வாங்கி பிராண்ட் என்ன பிராண்ட் முடிவு பண்ணும். இந்த கலரை ஏன் விட்டு வைக்கிறேன்? இது எட்டு கேட்கறேன். அதுல வேண்டாம் எனக்கு. சைடுல ஃப்ளோட்ஸ் எழுதிருக்கு. அது பிடிக்கல சுத்தம். சரி அது பரவாயில்ல. அது ஒரு சாய்ஸ். ஓகேவா? நீ வாங்குறதே வாங்கிக்கொள்ளணும்னா நல்லா அழகா இது இருக்கு. சரி நான் பேட்டாலே பாக்குறேன். பாப்பா இது இருக்கு. எது? பிரிண்டட். அது ஃப்ளோட்ஸா? ஃப்ளோட்ஸ் தான். 8 இல்லையே. 8 எடுத்து வந்துருவோம். யாருக்கு இன்சார்ஜ் தெரியல. யாரையுமே காணோம். சாப்பிட போயிட்டாங்க. அது போட்டு பார்த்து பிரிண்ட் பிடிச்சிருக்கு ஆக்சுவலி எனக்கு. நல்லா அழகா இருக்கு. நீட்டா ரெடியா வெளில வச்சிருக்கீங்க. இப்பதான் பேண்ட் போட்டுருக்கோம். யாருக்காண்டி காத்துக்கிட்டு இருந்தோம். உன் காலை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு எனக்கு 8 நேரம் வரும். நம்ம பார்த்தாலே 8. சூப்பராக வாங்கி இது எல்லாம் அழுக்கும் தெரியாது ரொம்ப. அது வந்து வெளில வந்து அழுக்க ஹவாய் சில்வர் மாதிரி இருக்குடா. இது தெரியல பட் அவ்வளவு காசு கொடுத்து நான் ஏன் வாங்கணும்? மல்டி கலர் சீப்பான இது எனக்கு வேணாம்டா. அது கீழே வந்து ரொம்ப சீப்பா இருக்குடா மெட்டீரியல். 300 செருப்புக்கு அதுக்கும் கம்பேர் பரவாயில்ல. எனக்கு அது பார்க்க ஃபேன்சியாவும் இருக்கு. இல்லாட்டி இது கூட ஓகே தான். அது சாதாரண செருப்பு இது. மேடம் இந்த இதுல அதுல ஐயோ இல்ல பாக்குறேன். என்ன பார்த்தா தெரியும். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து வர கடை. அப்படியா? அப்புறம் இன்னொரு கலர்ல சரி இதுலயும் அதுல 8 இருக்கும். இதுதான் அதிகமா உள்ள இருக்கா? இதுல பாருங்க இல்லாட்டி இதுல பாருங்க 8. அது ரொம்ப பெரியவங்க டிசைன்ரா. வயசான டேஸ்ட் உனக்கு. அதனாலதான் நானே சூஸ் பண்ணிக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. தாத்தா டிசைன். நான் சொல்றதா டியூரபிளா இருக்கும். உன் காலை காப்பாத்தும். தாத்தா டிசைன் எனக்கு பிடிச்சதுலாம் இல்ல. இது டைகர் பிரிண்ட் தான் வந்து சேரணும்னு இருக்கு. வாடா இது வாங்கிக்கிறேன். இதே ஓகே தான். ஐயோ பாரு தாத்தா டிசைன். இருங்க மேடம் இது தாத்தா டிசைனா? பாட்டி டிசைன். இத போட்டுட்டு நீ போய் இப்படி விழுக மாட்டே போய். அப்படி விழ மாட்டேன். இப்படி விழுந்து குப்பை கிடப்பேன். வா உனக்கு நான் வாங்கி கொடுத்ததான் மீன் இருக்கு. இது நல்லா சாப்பிடு. வேணாண்டா வாடா. ஐயோ இது போறீங்களா? அத போட்டுக்க போறேன். ஓகே ஓகே தானே? அது ஃப்ளோட்ஸ்ல வேற என்ன இருக்கு பாரு. லாஸ்ட் ஒரு பார்த்து ஒரே நிமிஷம். இந்த மெட்டீரியல் மாதிரி ஒன்னு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கால் வலிக்கும்டா. அப்புறம் என்ன? கட்டக்கால். ஒரு மாடர்ன் டிசைனும் முடிச்சு மாட்டீது. ரோஸ் அழகா இருக்கு. பாரு. அழகா இருக்கு. பச்சையில என்னோட 8 இருக்கா மேம்? கொடு. அழுக்கு மட்டும் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாம அதுவும் ஃப்ளோட்ஸா மேம்? அதுவும் ஃப்ளோட்ஸ். எல்லாமே அதான். அந்த கட்சியில ட்ரை பண்ணவாடா பேசாம? ஐயோ வேண்டாம். அந்த மெட்டி போட்டு அது வேற எனக்கு இடிக்கும். மெட்டீரியல் போட்டாலே இந்த மாதிரி ஷூ செட்டே ஆகாது. யாருக்குமே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். எனக்கு செட் ஆகல. உனக்கு செட் ஆகலன்னு சொல்லு. ஆனா ஒரு சைஸ் வா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குடா. என் சாய்ஸ் எப்படி? இது ஓகேடா. இப்ப மெட்டியும் மறைஞ்ச மாதிரி இருக்கும். தண்ணியில போடுறோம். மெட்டி மறைக்க. இது வாட்டர் ப்ரூஃப் தான். மெட்டி இருக்குதுடா. இப்படிதான் ஒரு எனக்கு எல்லாம் இடிக்காம இருக்கு.
உன் ஷூ வேற என் ஷூ வேற, என் கால் வேற, ஷேப் வேற. ஆனா செம்மையா இருக்கு. லைக் கம்ஃபர்டபுள், கால் இருக்கிறதே தெரியல. இது வாங்கிக்கிறேன் நான். போ. இதுல ஒரு சைஸ் கூட வேணாம் வாங்கிக்க. அப்படி வாங்க முடியாது. கால் அவுந்துக்கும். ஆஹா. ஏடுதான் லாஸ்ட். இத போடு. இதுவே கரெக்ட்டா உங்களுக்கு. இத போடு. அதான் இடிக்காத பழைய மெட்டி. ஒண்ணே காமி. நான் மெட்டி அவுத்துறேன். தூக்கி போட்டு. ஃபேவரட் கலர். ஆனா அழுக்காயிடும். பரவாயில்ல போட்டு வாழ்க்கை ஆடுது. வாஷ் பண்ணிட்டு போ. டெய்லி வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. கொஞ்சோண்டு டாட் புள்ளி கூட இருக்கு. அது அங்க அதுல வெள்ளை மட்டும் தான் வாஷ் பண்ணனும். அடுத்து காப்பாத்தி ப்ளூ. நான் அதே வாங்கிக்கிறேன். ஷூ இந்த மெட்டியை தூக்கி போடுவோம். ஏய் நீ தூக்கி போடு போ. வேணாம். நீ போறதுனால தான் நான் சொல்றேன். ஆமா. அதுக்கு ஏத்த ஒரு இன்டர்வியூ இருக்கு பாரு. ஐயே வேண்டாம். இது எவ்வளவு வெயிட்லெஸ்ஸா சூப்பரா இருக்குது. கொடுங்க அப்படினா செமையா இருக்கு. ஓ இது மொத்தமா அவ்வளவுதான். அதுல ரொம்ப வெயிட்டா இருக்கு. கீழே பேஸ் வெயிட். வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்குவேன். எனக்கு வாங்கின கூட இவ்வளவு பார்த்து வாங்குவேன். ஆனா இவங்க அதெல்லாம் தேவையில்லை. சும்மா அப்படி போட்டுருக்கோம். வீடியோ வேணும். சரி கூட உங்க பில் போட்டோம். இது வேற ஏதாவது பார்த்து போ. அவ்வளவுதான்டா, வாட டைம் ஆகுது. வெளில வெயிட் பண்றாங்க. ஒரு 2 செருப்பு வாங்கிறியா? இல்ல பாக்க. அப்ப மூடிட்டு வா. ஐயே உன் தாத்தா டிசைன் வா. எனக்கு பிடிக்காதுடா அந்த மாதிரிலாம் மேல ஜிகு ஜிகுன்னு. அதெல்லாம் பார்ட்டிக்கு போறவங்க போட்டு அதெல்லாம் போட்டாச்சு. அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. வா அது பில் டாக் பிரிச்சு கொடுத்துருங்க மேம். நான் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 20 பேர் ஸ்லிப்பர் வச்சிருக்கேன் வீட்டில். போடாம என்ன பண்ண போறேன்? தூக்கி தான் போட போறேன் எல்லாத்தையும். தேங்க்யூ. So guys, my new slipper floats. எவ்வளோ 1300 guys. நல்லா வருதுன்னு சொல்லலாம். நல்லா வெயிட்லெஸ்ஸா இருக்கு. உள்ள வந்து இந்த சப்போர்ட் இருக்கு. ஆமா பின்னாடி வந்து ஒரு அக்குப்ரெஷர் சப்போர்ட் இருக்கு. பின்னாடி வந்து ஒரு வேக்யூம் நல்லா காத்தோட்டமா இருக்கு. அதுக்கு ஒண்ணு கீழ வந்து சோல் வந்து பெட்டரா இருக்கு. ஆமா சோல் வந்து இங்க பெட்டரா கொடுத்திருக்காங்க. லேடிஸ்க்கு இது வந்து ஒரு மிஸ்ஸிங் தான். கால் வலி வராம இருக்கணும்னு நினைக்கிறேன். பாப்போம். சார் நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சு ரிவ்யூ சொல்றேன். ஐயோ ஆமா தூக்கி போட வேண்டியது. இது ஒரு மாசம் கழிச்சு நான் வந்து ஒரு மாசம் கழிச்சு நான் ரிவ்யூ சொல்றேன். இந்த செல்ஃப் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பேட்டா வந்து சின்ன வயசுல இருந்து வர பேட்டா. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திருப்பி வந்திருக்கேன். நாஸ்டால்ஜிக். நீ வாங்க போறியா? ஏதாவது வீண் பிரனரா தோசை போடுவியே? இருக்கு இங்க எல்லாமே இருக்கும். அது பேர் அது இருக்கு பேர். அதோ ஓ இது ஓகே. ஆல்ரெடி பிஞ்சு போய் ஒன்று இருக்கு வீட்டுல. உங்க அதான் வேணாடா. ஆக்சுவலா இப்போ வந்த வீண் பண்ணல என்ன ப்ராப்ளம்? இந்த மாதிரி டேக் வச்சு வருது. இது வந்து எக்ஸ்பேண்டபிளா நான் வாங்குவேன். ஆமா ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தது. இப்போ வர மாட்டேங்குது அந்த மாதிரி. நல்லா ஷூவே போடுறேன். இதுல வேற சைஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் போட மாட்டேன். சூப்பரா இருக்குது எல்லாம். நியூ மாடல். அதெல்லாம் நல்லா இருக்கு. பேக் கவர் அதெல்லாம் தான் இருக்கு. ஓ உனக்கு பேக் இது இதோ இருக்கே நீ கேட்ட மாதிரி. ஆனா இங்க வந்து இங்க வருது அது வெல்க்ரோ. அது ஏதாவது ஒரு இடத்துல வெல்க்ரோ வந்துதான் வெல்க்ரோவே வராது. இந்த மாதிரி இருக்கும். நீ இது போட்டுக்கலாம்டா. இதான்டா அழகு. இந்த பார் சூப்பரா இருக்கு. கலர் சொல்லுவாங்க. எல்லா செருப்பையும் அலம்பி தான் யூஸ் பண்ணோம். அதுவும் நல்லா இருக்கு ஆக்சுவலி. முன்னாடி கொஞ்சம் அந்த ராஜா டைப்ஸ். அதான் ராஜா. அப்புறம் வாங்கிக்கலாம். வா போலாம். சரி வா. வா இந்த ஃப்ளோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஷேப் ஒயிட் ஷேப் சொல்றேன். சோப் மாதிரி. எனக்கு இல்லையே கேர்ள்ஸ்க்கு இருந்துச்சா? ஆஹா பாய்ஸ் தான் இருக்கு. எனக்கு வேணாம். வா அது அவங்களுக்கு டைரக்டா கூப்பிட்டு தான் வாங்கணும் நீ. ஓகே மேம். அவங்க எப்போ போட்டிருப்பாங்க. நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் போய் வேடிக்கை. ஆணி டிஸ்கவுண்ட்லாம் போடுங்க. ஆடி டிஸ்கவுண்ட். ஆணி வரல. ஆமா ஆணி அல்ல ஆணி. ஆணி காலில் தான் வரும். வா அதுக்கு தான் செருப்பு வாங்கணும். 988. ஆமா எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. அதை கழிச்சு விட்டுருங்க. அதெல்லாம் இருக்காது. இருக்கு எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஓ அப்ப அன்னைக்கு வாங்கினமே எக்ஸ்பைரி ஆயிருந்தா அதெல்லாம் டேட் முடிஞ்சிரும் சார். நீங்க அந்த டேட் இன்னொரு நம்பர் போடுங்க. உங்க நம்பர் கொடுத்தமா? தெரியல போட்டு வர மேடம் சொல்லுவா. 99. ஸோ கைஸ் தூங்கவே இல்லை இதுலேருந்து.
பாத்தீங்களா என் கண்ணா இல்லையா சரி அவங்க இதே பில்ல போட்டுருங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கசின் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் தூங்கணும். நீ அது 1 மணி நேரம் தூங்கிட்டு 1 மணி நேரம் தூங்குறது ஒண்ணு யாரும் தூங்க வேணாங்கன்னா 1 மணி நேரம் தூங்க நீ இனிமே இருக்க எனக்கு அவ்வளவு வேலை இருந்தது. வேற இல்லைன்னு சொல்ல வரல, டயத்தை முடிக்கணும். வேற நகை கடை நைட்டு திறந்து வச்சா அவங்க நல்லா தான் சேல்ஸ் ஆகும். அதுக்காண்டி வேற ரைட் சேல்ஸ் ஆகும். ஆகும். நிம்மதியா வந்து 1 மணி நேரம் பார்த்து வாங்கிட்டு போகலாம். சொல்றேன் ஐடியாலஜி சொல்றேன். 1099 ஜிபிவா? சூப்பரா இருக்கு गाइस இந்த செருப்பு, புது செருப்பு. ஐ அம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் leopard print cheetah print. யார் இது? நீ இன்ட்ரோ듀ஸ் பண்ண இந்த ஷூவை நான் தான் கண்டுபிடிச்சேன். பேர் பண்ணி சொன்னது வந்து செருப்பு. அதோட அக்கா தான் இது. கட் ஷூ. சூப்பரா வெரி நைஸ். ஷூ. Thank you. எல்லா ட்ரெஸ்ஸும் போடுங்க. அதை எல்லாத்துக்கும் போட மாட்டேன். இது ஒரு நிமிஷம் மட்டும் தூங்காம நான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்லீப் பேட்டர்ன் இல்ல இன்னைக்கே ரெகுலேட் ஆயிடும். பிகாஸ் நான் தூங்கல நேத்து தூங்கல. சோ மோஸ்டா நைட் நல்லா தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சோ ரெஸ்டாரன்ட் போறோம். அதுல என்ன பிளான்? இப்போ வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஸ்பாட் ஹெர்பி ஓவர் போறோம். ஹெர்பி ஓவர் போய் சாப்பிட்டு ஆண்டி வந்து கடந்து போறோம். அப்புறம் நம்மளுடைய கசின் வீட்டுக்கு போயிட்டு ஆமா பிரீத்தி நீங்க நான் ஒழுங்கா டயத்துக்கு தூங்கணும். அதை நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனா மட்டும் கமெண்ட் வந்துடும். ஒரு கமெண்ட் வர மாட்டேங்குது. வரும் நம்பிக்கையாரு. இன்னைக்கு 3000னா நாளை கழிச்சு 30,000. தேங்க்யூ. கதம் Okay, we have come to herbivore or regular spot, guys. Parking na. அது ஆட்டோ போட்டோம். நல்லா இருக்கா? ஷூ. திருப்பதியில இப்பதானே இவன் இப்படிதான் இவன் வேணும்னே டைட்டா ஷூ போட்டு வந்திருக்கான். வேணும்னே பண்ணிருக்கான். அது ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் நானு. சொல்றேன். நாலு பேர். So busy guys, restaurant செம்ம ஃபுல்லா இருக்கு. Thank you. நிறைய இருக்கு ஆக்சுவலா. தோசை எல்லாம் கிடையாது இந்த டைம்ல. லஞ்ச் டைம்ல ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், பீட்சா, பாஸ்தா, ஒன்னோட டிஷ் இருக்கும். என்ன சொல்லிக்கன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் சமைக்கல? அதே மாதிரி அவங்க வீட்டுல அவங்க மாப்பிள்ள வந்துருப்பாங்க. நீங்க நல்லா வந்து உட்காந்துட்டு ஹாய் how are you? fine I'm good. yeah sure. நீ பாத்துட்டே வேற டேபிள்ஸ் சேஞ்ச் பண்றோம் guys because இது சேர் மாதிரி இருக்கு. நம்ம சோஃபா சீட் போறோம், அதான் எனக்கு கம்ஃபர்டபிள். அதனால செம்ம பிஸியா இருக்கு. இப்போ வந்து டைம் வந்து 2:20 PM.